அதர்வண வேதத்திலே மந்திர உச்சாடனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் காணப்படுகின்றன. இது எங்க சார் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, மந்திர பிரயோகம், அதாவது ஒரு பரிகார சாந்தி என்று வரும் பொழுது, ஒரு சாந்தி கர்மா என்று வரும் பொழுது அந்த இடத்திலே அதர்வண வேதம் முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. பெரும்பாலும் இந்த வேதம் பார்த்தோம்னா கேரளத்து மக்கள் இதனை பயின்றிருப்பார்கள். இன்னும் வடதேசத்திலும் இருக்கிறார்கள், வடநாட்டிலும் அதர்வண வேதத்தை பயின்றவர்கள் இருக்கிறார்கள், கர்நாடக தேசத்திலும் உண்டு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதானமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே நமக்கு இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்பதுதான் பெரிதும் இடம் பிடித்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக அதர்வண வேதத்தை யாரும் பின்பற்றுவதில்லையே, ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதர்வண வேதத்தினை பின்பற்றுவதில்லை என்று சொல்ல முடியாது. அதர்வண வேதமானது பின்பற்றப்படுகிறது மறைமுகமாக. ஆனா நான் அப்படி இல்லையே சார், நாங்க யாரும் அதர்வண வேதின்னு கேள்விப்பட்டதே இல்லையே. ஒருத்தரை கேட்டா நான் ருக்வேதிங்கிறார், இன்னொருத்தரை கேட்டா யஜுர்வேதிங்கிறார், இன்னொருத்தரை கேட்டா சாமவேதிங்கிறார். இப்படி அவரவர்கள் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய இந்த 3 வேதங்களைத்தானே பின்பற்றுகிறார்கள். அதர்வண வேதி என்று நான் யாரையுமே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னா, இது எப்படி சொல்கிறது தெரியுமா சாஸ்திரம்? திரையோ வேதாக யஜ்யார்த்தம் அதர்வ வேதாக ரக்ஷார்த்தம் அப்படின்னு சொல்றது. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, யாகாதி கிரியைகள் அல்லது ஹோமங்கள், பூஜைகள், யஜ்யார்த்தம் அது போன்று செய்வதற்கு இந்த 3 வேதங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதர்வ வேதா ரக்ஷார்த்தம்னு சொல்லுது. ரக்ஷைன்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. பாதுகாப்பு கவச்சமாக இந்த அதர்வண வேதமானது பயன்படுகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி புரிஞ்சுக்கலாமே, அதாவது இந்த 3 வேதங்களையும் பின்பற்றுபவர்களை பாதுகாக்கக்கூடிய கவச்சமாக இந்த அதர்வண வேதமானது பயன்படுத்தப்படுகிறது. அதர்வண வேதத்திலே மந்திர உச்சாடனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் காணப்படுகின்றன. இது எங்க சார் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, மந்திர பிரயோகம், அதாவது ஒரு பரிகார சாந்தி என்று வரும் பொழுது, ஒரு சாந்தி கர்மா என்று வரும் பொழுது அந்த இடத்திலே அதர்வண வேதம் முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. அதாவது சத்ருநாசனம் என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகளை வெல்லுதலாகட்டும், கடன் பிரச்சனைகள் தீர்வதாகட்டும், இந்த ரக்ஷை அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொல்லி வரும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அதற்கான வழிமுறைகள் அதர்வண வேதத்திலே காணப்படுகின்றன. இன்று யாரும் அதர்வண வேதத்தை பின்பற்றுவதில்லையான்னு சொன்னார், பின்பற்றுகிறார்கள். பின்பற்றுதல் சொன்னா நேரடியாக அதர்வண வேதியாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். இது போன்ற ஒரு பிரயோகங்களுக்கு அதனை படித்து உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, மருந்து சாப்பிடுவதை போல தினசரி மருந்து சாப்பிடுவோமா? எப்போ பிரச்சனை, எப்போ உடம்புல நோய் வருதோ அப்பதானே மருந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி நமக்கு எப்போ பிரச்சனை என்பது வருகிறதோ அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழிமுறைகள் அதர்வண வேதத்திலே காணப்படுகின்றன. உதாரணத்திற்கு, நான் ஒரு மருத்துவர்னு வச்சுப்போம், நான் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் டெய்லி மருந்து நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு அர்த்தமா? அப்படி இல்லையே. நான் எதற்காக அந்த மருந்தியலை நான் படித்தேன்? யாருக்கு உடலிலே நோய் என்பது சேருகிறதோ அவர்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுகின்ற விதமாகத்தான் நான் படித்த அந்த மருத்துவ படிப்பானது பயன்படும் அல்லவா? அதுபோலத்தான் அதர்வண வேதம் என்பதும். அதர்வண வேதத்தை படித்துவிட்டு அதனை அந்த பிரயோகப்படுத்துகிறார்கள், பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக. இந்த மந்திர மாந்திரீகம்லாம் சொல்லுவா தெரியுமா? பெரும்பாலும் இந்த வேதம் பார்த்தோம்னா கேரளத்து மக்கள் இதனை பயின்றிருப்பார்கள். இன்னும் வடதேசத்திலும் இருக்கிறார்கள், வடநாட்டிலும் அதர்வண வேதத்தை பயின்றவர்கள் இருக்கிறார்கள், கர்நாடக தேசத்திலும் உண்டு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதானமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே நமக்கு இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்பதுதான் பெரிதும் இடம் பிடித்திருக்கிறது. அதர்வண வேதத்தை பயில்பவர்கள் என்பது ரொம்ப குறைச்சலா தான் இருப்பார். ஆனால் இவர்கள் அதை எதற்காக படிக்கிறார்கள் சொன்னா, இந்த பரிகார சாந்தி ஹோமங்களை செய்வதற்காக. அதான் இந்த அதர்வண வேத நம்பூதிரிகள் சொல்லுவா தெரியுமா? அவர்கள் அதர்வண வேதத்திலே மிகவும் ஸ்பெஷலிஸ்டா இருப்பார். அவர்கள் தான் இந்த மருந்தியலை கையாளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு இப்படி பார்த்துக்குமே, இந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான்னா, அதை விரட்டுவதற்கான மந்திரங்கள் ஆபிசார மந்திரம்னே சொல்லுவார். அந்த மந்திரங்களை எல்லாம் அவர்கள் பிரயோகப்படுத்துவார்கள். இப்பதான் ஹராம் ஹ்ரீம் ஹோம் டம் டம் ஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சத்தங்கள்லாம் பலமா வரும் தெரியுமா? அதனை படித்தவர்கள் மட்டுமே அதை சொல்ல முடியும். யார் வேண்டுமானாலும் அதர்வண வேதத்தை சொல்லிவிட முடியாது. அப்படி எல்லாரும் சொல்றதுன்னா என்ன தெரியுமா ஆயிடும்? எல்லாருமே இப்ப ஏதோ ஒரு மருந்தை போய் யாருக்கா கொடுத்துற மாதிரி ஆயிடும். நான் டாக்டருக்கு படிக்காமலேயே ஒரு மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணா அது எவ்வளவு டேஞ்சரான விஷயமோ
அதுபோலத்தான் அதர்வண வேதத்திலே முறையாக ஒரு பிரயோகத்தினை கற்றுக்கொள்ளாமல் அதனை முறையாக பயிலாமல் அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தினால் அது எதிர்மறையான பலன்களை தந்துவிடும். அதனாலதான் அதை ஓபன் அப் பண்ணாம அதை ரகசிய பூஜையாகவே, அதை ரகசியமான ஒரு வேதமாகவே அதை வைத்திருக்கிறார்கள். ஏன்னா எல்லோரும் எளிதாக அதனை சென்று பயின்றுவிட முடியாது, அதனை பின்பற்ற முடியாது. அதற்கு நிறைய மடி, ஆச்சாரம், அனுஷ்டானம் அத்தனையும் வேண்டும். அதற்கான முறையான பயிற்சிகள் என்பது வேண்டும். அதனை முறையாக உச்சரிக்க வேண்டும். கொஞ்சம் தப்பி போச்சுன்னா கூட பலன் என்பது எதிர்மறையாக வந்து சேர்ந்துவிடும். அதனால்தான் அதர்வண வேதத்தினை அப்படி ரகசியமாக போற்றி பாதுகாக்கிறார்கள். மிகவும் உயரிய வேதமாகவே அதர்வண வேதம் என்பது பார்க்கப்படுகிறது. இன்றளவும் அது மறைக்கப்படவில்லை. அதை எப்படி வச்சுருக்கான்னு சொன்னா, ரகசியம் சொன்னா மறைச்சு வைக்கல, அதை எங்க பிரயோகப்படுத்தணுமோ அதற்குரிய ஸ்பெஷலிஸ்ட் மட்டும்தான் அதை பிரயோகப்படுத்த முடியும் என்பதற்காக அதனை தனித்து பாதுகாத்து ஒரு பொக்கிஷமாகவே பாதுகாத்து வருகிறார்கள். அப்படிங்கிறது தான் நிஜம். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.